ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தக்காளி கடைசல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும், 3 பச்சை மிளகா கீறி வச்சுக்கணும். பூடு வந்து அம்மியில் 3 பூடு எடுத்திருக்கேன் நான், 3 பூடு அம்மியில் தட்டி வச்சுக்கணும். இப்போ பேனை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூடு இருக்குல்ல, அதை போட்டுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கிச்சுக்கையிலே வந்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினோடனே 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டணும். கிண்டிட்டு கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மல்லி இலையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா நமக்கு தக்காளி கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.